எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறையவே நடக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அம்பையர்ஸ் நாட் அவுட் கொடுத்தும் பேட்டர்ஸ் கிரவுண்டை விட்டு வெளியில வருவாங்க. எல்லாரும் போயிட்டாங்க, நமக்கு தான் வெயிட்டிங்கு. நான் வீட்ல இருந்து கிளம்பிட்டு ரெடியாரு. நான் ரெடி தான், நீ வந்தோடனே கிளம்புறதும். அந்த மாதிரி ஒரு பிளேயர் வெளியே வரும்போது அங்கிருந்த ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட கேட்டாரு, இந்த மாதிரி அம்பையர் நாட் அவுட் கொடுத்தும் நீங்க ஏன் வெளியில வந்தீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த பிளேயர் சொல்லு. என்ன பண்ற? கிளம்பிட்டியா? எங்க, நான் என்ன ஆபீஸ்ல இருந்தே கிளம்பல, இனிமே தான் கிளம்பணும். ஏன், என்னாச்சு? நேற்று திடீர்னு வந்து நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போங்கட்டானுங்க. அப்புறம் அப்புறம் என்ன, இங்க தான் இருக்கேன். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? தெரியல, கடுப்பா இருக்கு, பசி வேற. சரி, சாப்பிட்டியா இல்லையா? இங்க எங்க சாப்பிடுறது, வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும். அப்படின்னா இன்னைக்கு அவுட்டிங் வர மாட்டியா? போற பக்கம் பார்த்தா கஷ்டம்தான். நான் இன்னைக்கு உனக்காக காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு பிரியாணி எல்லாம் சமைச்சேன். ஏன்? இல்ல, இன்னைக்கு யுகிக்கு பர்த்டேன்னு வீட்ல பிரியாணி செஞ்சோமா, அதான் சஸ்பென்ஸா குடுக்கலாம்னு நினைச்சேன். ஈவினிங் தானே பர்த்டே ஃபங்க்ஷன். அதுக்கு தனியா ஹோட்டல்ல சொல்லியாச்சு. இது வீட்ல இருக்கவங்களுக்கு மட்டும் பண்ணது. இல்ல, செய்யும் போதே நாக்குல எச்சி ஊறுச்சு. உன் கூட சேர்ந்து சாப்பிடலாம்னு இருந்தேன். அதனால என்ன, பரவாயில்ல சாப்பிடு. இல்ல, உன்னை விட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போதே ஒரு மாதிரி இருக்கும். நீ இதெல்லாம் சாப்பிடாம டயட் ஃபாலோ பண்றேன்னு. அதான். உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஆர்வத்தில் படம் பார்க்கணுமா, இந்த படத்தை போய் பாருங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, தன்னோட ஹஸ்பண்ட் தன்கிட்ட ஒரு பொய் சொன்னதுக்காக அவங்க ஒய்ஃபு காஃபி விஷயத்தை கலந்து கொடுத்து அவங்கள கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாத்டப்ல போட்டு அதை ஒரு சூசைட் மாதிரி மாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஒவ்வொரு சீனுமே டெலிபேட்டிங் மூமெண்ட்ஸா இருக்கு. குழந்தைங்க இருக்கிற மட்டும் இந்த என்ன? படத்தை பாருங்க. விக்கல் அரவிந்தன் தான் நந்தினியின் கணவன்னு ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி யூனிவர்சிட்டியில் மனிதர்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு போய் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அந்த ரிசர்ச்சோட முடிவில் எல்லா மனிதர்களும் 10. சரி, கிளம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? எப்படி இன்னும் 1 மணி நேரம் ஆயிடும். என்ன சவுண்டு? வாய் கூப்பிடுச்சேன். என்ன? இல்ல, வாயில ஏதோ தூசியாட்டுக்கு. சரி, போய் ஸ்நாக்ஸ் ஆச்சும் ஏதாவது சாப்பிடு. டீ குடிக்கலான்னு போனேன். சண்டே நாளையானதுல கடையும் ஒண்ணும் திறக்கல. ஒரு பொட்டி கடை கூடவா இல்ல? தெரியல. ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கூட கிடைக்காதா? சரி விடு. கிஃப்ட் எப்ப வாங்குறது? ஒரு நிமிஷம் இரு, HR கால் பண்றான். டேய், வரும்போது தனிக்கன் வாங்கி வந்துரு, மறந்துடாத. ஓகே. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? எல்லாம் வந்துட்டாங்க. நான் கிளம்பிட்டேன், அவன் தான். ஹலோ டேய், கேக்குதா? ஹலோ. சொல்லு, கட் ஆயிடுச்சு போல. யாருக்கு வெயிட் பண்ற? என்ன? இல்ல, நீ தானே சொன்ன நான் கிளம்பிட்டேன் அவன் தான். ஓ அதுவா, போன்ல ஏதோ இஷ்யூ, சஞ்சய்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். HR கால் பண்ணதா சொன்ன? ஐயோ, HR கால்ல இருந்தா, சஞ்சய் பக்கத்துல இருக்கான். சரி சரி. கிஃப்ட் எப்ப வாங்குறது? ஈவினிங் தானே பர்த்டே ஃபங்க்ஷன்,
மேட்ச் முடிச்சுட்டு மதியம் வந்துடுவேன். அப்புறம் போய் கிஃப்ட் வாங்கிடலாம். மேட்சா? எப்பயும் போல சொல்லிட்டேன். தூக்கமே இல்லாம ஏதோ உளறேன். முதல்ல வீட்டுக்கு போய் தூங்கணும். நைட் ஃபுல்லா தூங்கலைன்னா அப்படிதான். கண்ணெல்லாம் செவந்து ஒரு மாதிரி சொக்கும். கண்ணெல்லாம் எதுவும் சவக்கல. கொஞ்சம் எரியுது. புருவத்துக்கு கீழே எதுவும் கருப்பாலாம் இல்லைல்ல? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. எப்போல இருந்து எரியுது? இப்பதான் ஒரு 2 மணி நேரமா தான். ரொம்ப எரியுதுன்னா சொல்லு, நான் வேணும்னா ஐ ட்ராப் கொண்டு வரேன். ஒரு நிமிஷம் இரு. மறுபடியும் கால் வருது. நான் வந்துட்டேன்டா. வெளியே தான் இருக்கேன், வா. சரி. பேட் எடுத்துட்டு வாடா, நான் கொண்டு வரல. பேட் எடுத்துட்டேன். பால் இருக்குல்ல. ஹலோ, டேய் கேக்குதா? கேட்டுச்சு. என்ன? என்கிட்ட பொய் சொல்லிட்டு போய் கிரிக்கெட் ஆட போற? போ போ, எப்படியோ போய் திரி. கிரிக்கெட்டா? நடிக்காத. அதான் பாலு பேட்டு நீயே. ஏய் லூசு, அது பால் பேட் இல்ல, பால் பாக்கெட். நல்ல கதை சொல்லு. உண்மையாதான் சொல்றேன். வீட்டுக்கு வரும்போது ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதான் அப்படி சொல்லி. ஹலோ ஹலோ ஹலோ, இருக்கியா இல்லையா? ம் என்ன அமைதியாவே இருக்க? சத்தியமா சொல்றேன், என்னால ஒன்ன மட்டும் ஏமாத்தவே முடியாது. நான் எல்லாம் அவ்வளோ ஈஸியா ஏமாறுற ஆளே இல்ல. இருந்தாலும் ஒரு டவுட் தான்.